சாஃப்டா இருந்தா கூட ஒரு சின்ன ப்ராப்ளம் கண்டிப்பா ஃபேமிலிங்கும் போது வரத்தான் செய்யும். வராம இருக்கவே இருக்காது. உண்மை. அது வராம இருந்தாலே அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிரும். என்னால வராதுமா உனக்கு? என்னால ப்ராப்ளம் வருங்கிற வார்த்தை உங்களாலதான் வருமே ப்ராப்ளம். இடையில எசகு பசங்க பேசிக்கிட்டு இருக்க. அடி வாங்கியே செத்து போடா நீங்க. நாங்க ஒதுங்கிக்கிறோம். நான் யாருக்கிட்ட போய் பேசுறது? நீங்க என்ன பேசணும்? நீங்க எதுக்காக பேசணும்? உங்ககிட்ட தான் நான் பேசணும். நீ என்ன சிரிக்கிற? அந்த புறம்போக்கு பையல சொன்னதுக்கு சிரிக்கிறியா? ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துட்டு வர நீ உங்க அப்பா அம்மா வீட்ல போய் சொல்லுவியா? முதல்ல சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க உள்ள மாமியார் கிட்ட சொல்லுவியா? மாமனார் கிட்ட சொல்லுவியா? சொல்யூஷன் கிடைக்குமோ அது எனக்கு தோணும். அவங்க கிட்ட மட்டும் தான் நான் சொல்லுவேன். பேச சொன்னா பேசு, பேசலனா பேச. அப்ப உனக்கு அடிமையா இருக்கணும். இது அடிமைன்னு சொல்ல முடியாதே. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அப்ப என்னன்னு சொல்லு? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் தான் பாருங்க. நான் சொல்லுவேன் என் வேலை, என் பையன், என் மருமகன், என் பிள்ளைங்க, பேர குழந்தைங்க எல்லாரையும் பாக்குறதாமா என்னோட வேலையே. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. சார் நான் சொல்றேன் சார், அந்த பொண்ணை நான் என் மருமகளா நான் ஏத்துக்க மாட்டேன் சார். எனக்கு இந்த மாதிரி மாமியார் தேவையில்லை.